நான் சதர்லாண்டில் ஜாயின் பண்ணி இதோட 3 மாதம் ஆக போகுது. நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்றத இந்த சுற்றி வளைச்சு ஆச்சா மூச்சான் அல்லு சில்லு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஸ்ட்ரெயிட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, நாக்ரின்னு ஒரு ஆப் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு சதர்லேண்ட் அப்படின்னு டைப் பண்ணேன். வந்துச்சு இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டுருக்கு அப்படின்னு. சரி வாக்கிங் போகுது, சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போனோன்னே எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, சும்மா நார்மலாக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி கேட்டாங்க. கம்யூனிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இது வச்சாங்க. அண்டு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான் நான். ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. ப்ரீவியஸ் வீடியோ வந்து சதர்லேண்ட் பற்றி போட்டிருந்தேன். பட் வாய்ஸ் ஒழுங்காக இல்லாதனால அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ரீஅப்லோட்காக இந்த வீடியோ நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து அதுதான் வச்சாங்க. இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் படிச்சுட்டு எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணேன். ஓகே அப்படின்ட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து என்னோடய ரெஸ்யூமேக்கு பின்னாடி வந்து லாஸ்ட் டே ஆஃப் யுவர் காலேஜ் லைஃப் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் லைஃபா அப்படின்ட்டு நானும் என்னோடய காலேஜை பற்றி அப்படி இப்படின்னு எழுதி வச்சுன்னு அவங்க கரெக்ட் பார்த்தாங்களா பார்க்கலன்னா எனக்கு தெரியல. பட் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து வேறு பிளாக் போனோம். வேறு பிளாக்கில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆடிட்டோரியம் தான். ஆடிட்டோரியமில் அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஒரே டாபிக் தான். எல்லாத்துக்குமே ஒரே டாபிக் தான் கொடுத்துருந்தாங்க. என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேவரட் செலிப்ரிட்டி யார், உங்களை மீட் பண்ணால் நீங்கள் என்ன கேட்பீங்க, அவங்களை எதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் டாபிக். ஸோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் டக்குன்னு சாட்ஜிபிட்டியில் போட்டேன். ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு போட்டேன். அவர் ஒரு கண்டென்ட்டாக 3 பேராகிராஃப் கொடுத்தாப்புல சாட்ஜிபிட்டி. நான் அதில் ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட் செலிப்ரிட்டி நேம் போட்டு அப்படியே போட்டேன். அது வந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் ஒரு 3 லைன் தான் நான் சொன்னேன். ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணாங்க. 4th ரவுண்டு. 3rd ரவுண்ட் பாஸ் ஆகிட்டு 4th ரவுண்டு. 4th ரவுண்டு தான் இது அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு. அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் என்ன வச்சாங்க அப்படின்னா, டைமிங் ஓடிட்டுருக்கும். 25 மினிட்ஸ் டைமிங். 25 மினிட்ஸ் எதுக்கு அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங்க்கு. நியூ டெக்னாலஜி, கரண்ட் டெக்னாலஜி, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது தான் டாபிக். ஸோ அதில் 25 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணிடணும். ஸோ சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்து 15 மினிட்ஸ்க்கு மெயில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு, இதுக்கு வந்து நீங்கள் மேனேஜருக்கு வந்து மெயில் பண்ணணும், எப்படி மெயில் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அதையும் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் முடித்தோன்னா அந்த ஸ்கோர் வந்துச்சு. என்னோடய ஸ்கோர் நான் பார்க்கலங்க. எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நான் காலையில் ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு போனேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 9:30 ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணணும்ல அவங்க. ஸோ அதனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரவுண்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 5th ரவுண்ட் வந்து ஜென்ரல் மேனேஜர், அதான் ஜென்ரல் ஹெச்ஆர். ஸோ அவங்க சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபு, இப்படி தான் இருக்கும் ஒர்க்கு, லீவ்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் செலக்ட் ஆயாச்சா. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து வர சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து கம்யூனிகேஷன் டெஸ்ட். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கம்யூனிகேஷன் ட்ரைனிங். கம்யூனிகேஷன் ட்ரைனிங் வந்து ஒரு 2 வீக்ஸ் நடந்துச்சு. 2 வீக்ஸில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் கேம்ஸு, புது புது பீப்புள்ஸு, நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்களே. ஸோ அவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எல்லாருமே. இப்போ வரைக்கும் அந்த டீம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு 2 வீக்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 2 வீக் முடிஞ்சா அடுத்த 3rd வீக் வந்து ப்ராசஸ் ட்ரைனிங்லேயும் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் டியூ டு சம் ரீசனால் எங்களை வந்து வேறு ப்ராசஸில் போட்டாங்க. வேறு ப்ராசஸில் போட்டு அந்த ப்ராசஸில் ஒரு 1 மந்த் வேலை பார்த்தோம். அந்த 1 மந்த் வேலை பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் எதுக்காக ஹையர் ஆனோமோ அந்த ப்ராசஸ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம். இப்போது ஹையர் ஆன ப்ராசஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ் ட்ரைனிங் போச்சு. ஸோ அந்த 2 வீக்ஸும் நல்லா தாங்க இருந்துச்சு. பட்டு சதர்லேண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒன்லி நைட் ஷிஃப்ட் மட்டும்தான். ஐ மீன் இருக்குது, பட் மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட்டு தான் வரும். ஏன்னா 6 வீக்ஸ் 6 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஷிஃப்ட்டு வந்து மாறணும்ல. ஸோ அதனால் 6 வாரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு வந்து மாற்றுவாங்க. ஸோ அதுதான். பட்
காஃபிலாம் இங்கே ஃப்ரீலாம் கிடையாது. நீங்கள் காசு குடுத்து தான் வாங்கணும். கஃபெட்டீரியால போனீங்க அப்படின்னா, நார்மலா வெளியில எவ்வளோ ரேட்டுக்கு விப்பாங்களோ, அதே ரேட்டுக்கு தான் அங்கேயும் விப்பாங்க. குறைச்சலாம் இல்ல. ஸோ காஃபி எதுவுமே அங்கே ஃப்ரீ கிடையாதுங்க. ஸ்நாக்ஸும் ஃப்ரீ கிடையாது. காஃபியும் ஃப்ரீ கிடையாது. பட் ஒரு சில கம்பெனிஸ்லாம் காஃபிலாம் அன்லிமிட்டெட், ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு லீவ் கிடையாதுங்க. லீவ் வந்து நீங்களா போட்டா, ஏன் லீவ் போடுறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களா குடுத்தா தான் உண்டு. இல்ல ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் லீவ் போட்டுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லிட்டு லீவ் போட்டுக்கலாம். பட் இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்க இப்போ நீங்களே சதர்லாண்டுக்கு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 6 மந்த் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கு. ஸோ அந்த 6 மந்த்ல நீங்க வந்து விலக விலகலாம். பட் விலகுனா உங்களுக்கு வந்து அப்ஸ்கான் போட்டுருவாங்க. அப்ஸ்கான் போட்டாங்க அப்படின்னா, உங்களால வேற கம்பெனி ஜாயின் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூ கேன். நீங்க ஜாயின் பண்ணலாம். சாரி ஸ்வெட் ஆகுது. ஸோ அதுதான் ஜாயின் பண்ணலாம் நீங்க. அதுக்கு ஒரு சில ஓப்பனா பேசணும். நீங்க நெக்ஸ்ட் கம்பெனி போறீங்க அப்படின்னா, இதனால தான் நான் வந்து கேப் விட்டுட்டேன். கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க லீவ் கேட்டேன். அவங்க குடுக்கல. அதனால நான் லீவ் போட்டேன். அவங்க அப்ஸ்கான் போட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் 6 மந்த் கான்ட்ராக்ட் பீரியட் சொன்னேன்ல. சேலரி வந்து எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னா, மந்த் எண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். இந்த மாதம் வந்து 30 தான் எண்டிங் அப்படின்னா 30ல கிரெடிட் ஆகும். இல்ல 31னா 31ல தான் கிரெடிட் ஆகும். அது மேபி காலையில வரலாம், இல்ல ஈவினிங் வரலாம், எப்போ வேணா வரலாம். அண்டு இப்போ தீபாவளி வந்துச்சுல, தீபாவளிக்குலாம் லீவ் கொடுக்கவே இல்ல. அவங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. தீபாவளிக்குலாம் யாரும் லீவ் போடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. பட் நான் தீபாவளி அன்னைக்கு போனேன். பட் தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்து அது எப்படிங்க? பட் நான் ஊருக்குலாம் போகல. ஏன்னா ஊருக்குலாம் போகிறதுக்குலாம் லீவ் கொடுக்கல. ஒரு நாள் எப்படி ஊருக்குலாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கே 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். ஸோ போகிறதுக்கே பாதி நாள் ஆயிடும். அப்புறம் எங்கே? ஸோ அதனால் ஊருக்குலாம் போகலை. அப்புறம் வேற என்ன அண்ட் உள்ள ப்ராசஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. லைக் உள்ள கத்திட்டே இருப்பாங்க, அச்சா முச்சா அச்சா முச்சான்னு. இப்போது நான் அங்கே வந்து 2 இருக்குது. ஒன்று சேட் ப்ராசஸ் இருக்குது, ஒன்று வாய்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து நான் வாய்ஸ் இருக்குது. வாய்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கால் பேசுவோம்ல, கஸ்டமர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வாயால் கம்யூனிகேட் பண்ணுறது, அதுதான் வாய்ஸ். கால் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வாய்ஸ் அப்படின்றது சேட்டு, வாய்ஸ் இல்லாமல் நான் வாய்ஸ். ஸோ அது வந்து சேட் பேஸ்டு. கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட கொரீஸை வந்து நம்மக்கிட்ட டைப் பண்ணுவாங்க சேட் மூலமாக. நம்ம வந்து அவங்களுக்கு சேட் மூலமாகவே நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைம் இப்போ ஒரு 8 மினிட்ஸ். ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து ஒரு மாதிரி. இப்போது ஒரு சேட் வந்து 8 நிமிஷத்துக்குள்ளே, இல்லை 12 நிமிஷம்னு வச்சுக்கலாம். 12 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா 12 நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் 12 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சே ஆகணும். 12 நிமிஷத்துக்கு மேலே எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா கத்திட்டே இருப்பாங்க, சேட்டை முடின்னு. ஆனால் கண்டிப்பாக 12 நிமிஷத்துக்குள்ளே இல்லை 8 நிமிஷத்துக்குள்ளெலாம் யாராலையுமே சேட் முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு கஸ்டமர் வரான்னா அவனுக்கு ரெசல்யூஷனும் கொடுத்து, அவனுக்கு ஹோப்பும் கொடுத்து, இல்லை நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க அதுவும் சொல்லி, அவன் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு 8 நிமிஷம் 12 நிமிஷம்லாம் பத்தாது. ஸோ அது எப்படிங்க 12 இப்போ 8 நிமிஷம் இருக்குன்னா, அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் கொடுத்து, இதில் அவங்க நோ வேறு போடுவானுங்க. அந்த நோ எடுத்தால் கத்துவாங்க, ஏன்ப்பா நோ எடுத்த அப்படின்னு. வாங்க வேண்டியதானே. அதாவது ரிவ்யூ மாதிரி தான். ரேட்டிங் சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஸோ ரேட்டிங்ஸ் மாதிரி தான். ஏன் இந்த ரேட்டிங் எடுத்திருக்க, ஏன் இந்த ரேட்டிங் எடுக்கலை அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஸோ டைம் எக்ஸீட் ஆனாலும் கத்துவாங்க, சேட்டை முடினான்னு கேட்பாங்க. ஸோ சேட்டையும் அந்த டைமுக்குள்ளே முடித்து உனக்கு எல்லா கஸ்டமருக்கு எல்லாத்தையும் சொல்யூஷன் கொடுத்து யஷ்ஷும் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுதான் பெரிய மைனஸ். இங்கே நிறைய மைனஸ் இருக்குது. அண்டு பிரேக் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பிரேக். ஒரு ஷிஃப்ட் போகிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் பிரேக். அந்த 1 மணி நேரத்தை வந்து 1 மணி நேரம் அப்படின்னு நடக்கக்கூடாது. ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவாங்க. 30 மினிட்ஸ். அண்ட் நீங்கள் பிரேக் போகிறீங்க அப்படின்னா 30 நிமிஷம் தானேப்பா பிரேக்கு, நம்ம அப்படியே ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆக்குவோம் அப்படின்ட்டுலாம் இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீங்கள் பிரேக் போகிறதுக்கு ஏன்னா நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணுறீங்களா, லாகின் பண்ணோடனே நீங்கள் அவைல் போட்டுருவீங்க. அவைலபிள் போட்டால் உங்களுக்கு சாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரேக் போகிறீங்க அப்படின்னா பிரேக் 1 மார்க் பண்ணிட்டு போகணும். பிரேக் 1 மார்க் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா 0
அந்த 1 செகண்ட்லேருந்து 1 செகண்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 30 மினிட்ஸ் கணக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த 30 மினிட்ஸ் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து மறுபடியும் அவைல் போட்டுறணும். அடுத்து மறுபடியும் நீங்கள் சேட் எடுக்க ஆரம்பிங்க. அடுத்து மறுபடியும் நீங்கள் செகண்ட் பிரேக் போகிறப்ப மறுபடியும் நீங்கள் பிரேக் 2 மார்க் பண்ணிட்டு போகணும். அண்ட் பர்சனல் டைம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ். அந்த பர்சனல் டைமில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஓன் இஷ்டம். ஓகே, உங்களோட இஷ்டம் தான் அது. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போய்க்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பார்க்குறது, தண்ணி குடிக்கிறது, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் முடிகிறதுக்குள்ளே 4:55 to 4:59க்குள்ளே நீங்கள் வந்து மறுபடியும் அவைல் போட்டுறணும். பிரேக் வந்து நீங்கள் கேட்குற டைம்லலாம் விட மாட்டாங்க. அவங்களாம் எப்போது டீம் பிரேக் தான். ஸோ அவங்களாம் எப்போது விடுறாங்களோ அப்போ தான் நீங்கள் பிரேக் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அடக்கிக்கிட்டு தான் உட்காரணுமே. ஸோ அதுதான் பெரிய இது. அதுதான் இங்கே எரிச்சலாக ஒரு என்னடா இது இப்படி போட்டு பண்ணுறானுங்களே அப்படின்ற மாதிரி. உனக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, பிரேக் டீம் பிரேக் தான். அப்படி ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் மேனேஜர்கிட்ட தனியாக போயிட்டு பேசிவிட்டு இந்த மாதிரி நான் பிரேக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அண்டு நான் 9 மணி நேரம் வேலை, அதில் 1 ஹவர் பிரேக்கா, ஸோ 8 மணி நேரம் வேலை. 8 மணி நேரம் கண்டிப்பாக வந்து அவைலில் இருக்கணும். அண்ட் எப்போது லாகின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் டைம் கணக்கு பார்ப்பாங்க. ஸோ இப்போது 8:30 ஷிஃப்ட் அப்படின்னா 8:00 கரெக்டாக லாகின் பண்ணணும். இல்லை முடியல 8:45 ஆயிடுச்சு அப்படின்னா 8:45 முடியும் போகிற அப்படின்னா உனக்கு மார்னிங் லாக் அவுட் பண்ணுறப்ப அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படியே கணக்கு கரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி. அண்ட் வீக் ஆஃப் வந்து சாட்டர்டே சண்டேலாம் கிடையாது. எப்போ வேணால் வீக் ஆஃப் கொடுப்பாங்க. அந்த வீக் ஆஃபும் டீமுக்கே தான் வரும் மொத்தமாக. ஒவ்வொரு டீமுக்கே மொத்தமாக வந்துடும். எப்போ வேணால் வரலாம். சம்டைம்ஸ் ஒரு நாள் வரும், ஸ்ப்ளிட் ஆஃப் வரும். சம்டைம்ஸ் கண்டினியூஸ் ஆஃப் 2 ஆஃபாக வந்துடும். ஸோ இதுதான் சதர்லேண்ட். அண்டு இங்கே வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் வந்து 2 ப்ராசஸ் லோட் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராசஸ்னால் சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து as per கம்பெனி பாலிசி. என்ன ப்ராசஸ்னு சொல்லக்கூடாது, பட் உள்ள என்ன இதெல்லாம் இருக்குது. எந்த ப்ராசஸ் போனாலும் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அண்டு கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த பஞ்சாயத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட பாதி லைஃப் இதுலேயே முடிஞ்சிடும். ஏன்னா 9 மணி நேரம் வேலை, நீ வீட்டில் நீங்கள் வர்ற அப்படி இப்படின்ட்டு உனக்கு 12 மணி நேரம் ஆயிரும். நீ தூங்குறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம் வச்சாலும் 12லேருந்து 6 எத்தனை 18 மணி நேரம். பேலன்ஸ் அங்கிட்டு வரணும் ஒரு சில மணி நேரம் இருக்குது. அந்த சில மணி நேரத்தில் மறுபடியும் நீ வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. உன்னோட பாதி லைஃப் இங்கே முடிஞ்சிடும். அப்படி இருக்கவங்க தான் இங்கே டிஎல், மேனேஜர், சீனியர் மேனேஜர் எல்லாம். ஸோ உன்னோட லைஃப்பும் இப்படி இருந்துடக்கூடாது. நீங்கள் சதர்லேண்டில் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இல்லை இனிமேல் தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை சதர்லேண்ட் இல்லை எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ண போகிறீங்க, பிபிஓவில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டே கோர்ஸ் பண்ண போகிறேன், எதனா பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் அதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நைட்டு வேலை பார்த்துட்டு வந்து பகலில் தூங்கிட்டு மறுபடியும் கோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு மறுபடியும் ட்ராவல் பண்ணி போகிறதெல்லாம் நானும் அப்படி தான் இருந்தேன். பட் பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்காக நான் தோத்துட்டேன். இல்லை, நீங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக இருங்க. இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் டெம்பரரியாக ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்க அப்படின்னா உனக்கு வந்து நீ வந்து பணத்தை பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நீ ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோ. ஹை ஸ்கில் இங்கே நிறைய இருக்குது. ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டெஸ்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ, எம்எல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இல்லை எனக்கு வந்து நான் வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபினான்ஸ் கற்றுக்கோ. உனக்கு நீ என்ன மேஜராக எடுத்திருக்கியோ அது ரிலேட்டடாக அதுனா கற்றுக்கோ. பணத்தை பின்னாடி ஸ்டார்டிங்லேயே ஓடாத. பணத்தை பின்னாடி ஓடணும் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அதை விட கொஞ்சம் தான் பணம் ஏறி இருக்கும். நான் இப்போது ஒரு சதர்லேண்டில் இப்போது
ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்க அப்படின்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உன்னோட சேலரி என்ன மேக்ஸிமம் ஒரு 50, 60 அவ்வளோதான் இருக்கும். ஆனா, நீ இப்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணத்து பின்னாடி ஓடாம ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்ட அப்படின்னா, உனக்கு நீ வேலைக்கு போகும்போது உனக்கு அந்த 10 இயர்ஸ்ல பார்க்குற அந்த சேலரி நீ ஷார்ட் டேர்ம்லேயே நீ பார்க்க ஆரம்பிச்சிருவ. ஸோ, அதனால தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் கம்பெனிலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ, இந்த மாதிரி கம்பெனிலலாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வேறு ஆப்ஷனே இல்லை எனக்கு அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணலாம். எனக்கு வந்து எந்த ஸ்கில்லுமே கிடையாது, எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணலாம். இங்கே குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரிலாம் கிடையாது, 12th முடிச்சிருந்தா போதும். ஸோ, நான் 12th தான் முடிச்சிருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்தால் போதும், அது ஐடியில் இருந்தால் போதும், டெஸ்க் ஜாபாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பெனியில் வந்து அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் ப்ரோ, அதுவும் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு இங்கெல்லாம் வேலை பார்த்துடாதீங்க. அதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்காமல் இருந்திருக்கலாமே, எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? அப்புறம் 12th முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாமே. அது கேட்கலாம் நீங்கள், ப்ரோ நீங்களும் இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க, ஏன் இங்கே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு. ப்ரோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, நான் அது ப்ரீவியஸ் டெலீட் பண்ணிட்டேன்ல. ஸோ, நான் வந்து கான்ட்ராக்டில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ, அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணிருக்கேன். பட் என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகும், கடந்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம கடந்து போகலை அப்படின்னா இது நம்மளை கடந்து போயிடும். அதுதான் அதுதான் ஓகே. ஸோ, வேறு என்ன நான் மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. மற்றபடி இங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. அதுக்காக ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்குள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போகலாம். ஏன்னா இங்கேயே நான் பார்த்தேன், இங்கே வந்து நிறைய பேர்லாம் லவ்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடப்பாங்க இங்கே. பாய்ஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, கேர்ள்ஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. அண்ட் இங்கே நீங்கள் கேயாக இருந்தீங்க, ஒரு சில பேர் இருப்பீங்க. ஸோ, அதனால தான் சொல்கிறேன். ஸோ, நீங்கள் வந்து எல்ஜிபிடிக்யூவாக இருக்கீங்க அப்படின்னா சதர்லேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ, சுற்றி பாருங்கள். 5 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தன் கேயாக இருப்பான். ஸோ, ஏன் அவ்வளோதான். ரொம்ப கிளார் அடிக்குதோ. ஸோ, இதுதான் நான் ஜாயின் பண்ண ஸ்டோரி. ஐ திங்க் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இருந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லேருந்து சேலரி கிரெடிட் ஆகிறது வரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். அண்டு உங்களுக்கு வந்து கேப் அலவுன்ஸ் இருக்குது. ஐ மீன் கேப் கொடுப்பாங்க இங்கே. கேப் வேணாம் அப்படின்னா அந்த கேபோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அவ்வளோதான். திங்க் சொல்லிட்டேன். ஸோ, யா, இங்கே ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த கம்பெனி நான் குறை சொல்லலை. ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோ. ஸ்கில்லு தான் முக்கியம், பணம் இல்லை. நீ ஸ்கில்லை லேர்ன் பண்ணனா பணம் வரும். நீ பணத்தை பின்னாடி போயிட்டே இருந்த அப்படின்னா கடைசி வரையும் போயிட்டே தான் இருப்ப. அதே பணம் தான் வந்துகிட்டே இருக்கும். நீ ஸ்கில்லு பின்னாடி போன அப்படின்னா அந்த ஸ்கில்லை வச்சு இன்னொரு ஸ்கில்லு, அது அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே போக போக உனக்கு உன்னோட இன்கமும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ, இதுதான் என்னோடய கருத்து. ஓகே, தேங்க்யூ.